இந்த சமூகத்துல வாழுறோம். ஒரு அநியாயம் நடந்தா அதை நம்ம தட்டி கேட்கிறோம். அதற்கான உரிமை நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம இந்திய நாட்டோட குடிமகன். இந்த உரிமையை நம்மகிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு இந்த நாட்டோட அரசுக்கு கூட உரிமை கிடையாது. இதை வலியுறுத்துறது தான் இந்த மனித உரிமை நாளோட முக்கியமான நோக்கமா இருக்கு. நாம மற்றவங்ககிட்ட என்ன உரிமை எதிர்பார்க்கிறோமோ அதே உரிமையை நாமளும் மற்றவங்கள்ட்ட தரணும். இந்த உலகத்துல எல்லாருமே பிறப்பால சமமானவர்கள். இதை உறக்க சொல்லும் நாள் தான் டிசம்பர் 10 மனித உரிமை நாள். இந்த மனித உரிமை நாள்ல நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இன்னைக்கும் எத்தனையோ இடத்துல எத்தனையோ மக்கள் உரிமை இழந்து அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி குரல் கொடுப்போம். நம்மளோட மனித உரிமைகளை சரியான விதத்துல பயன்படுத்துவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும் போராடு. நீ மனிதன் என்றால் தீமை சாய்ப்பாய் வேரோடு. உனக்கென்ன உரிமை உள்ளது கண்டுவிடி. எனக்கென்ன என்றே போனால் உலகம் செய்யும் தள்ளுபடி. எப்படி எப்படி போராட என்றே நீயும் கேட்காதே. மக்கள் உரிமைகள் கழகம் நட உனக்கே உனக்கே மறவாதே. உனக்கென நமக்கென ஒரு கழகம் அது உடனே தீர்த்திடும் நம் கழகம். பாவா தோழா இணைவோமே வாழ்வை புதிதாய் காண்போமே. பாவா தோழா இணைவோமே வாழ்வை புதிதாய் காண்போமே. வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும் போராடு. வணக்கம். இந்த நாள் நம்மளுடைய மனித உரிமைக்கான அமைப்ப தொடக்க நாளாக இந்த நாளன்று நம்மளுடைய கோட்டகுப்பம் கிராமத்தில் நம்மளுடைய விழுப்புரம் மாவட்ட தலைவர், மனித உரிமை கள போராளி, மனித உரிமை என்ற முதல் குரல் கொடுக்க வேண்டிய ஐயா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய பொது மேடையாக இந்த மேடை கருதி கொண்டு மனித உரிமை கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பையும் அவருக்கு தேவையான அடிப்படை வசதியும் செய்தவர்களுக்கு முதற்கண் நன்றி வணக்கம் தெரிவித்துள்ளேன். இந்த விழாவினை சிறப்பு அழைப்பாளராக நம்மளுடைய புதுச்சேரி மாநில மகளிர் தலைவரும் நம்மளுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய மஸ்தான் வள்ளி அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய வழக்கறிஞர் தம்பி சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து பொறுப்பாளரும் என் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் போதும் மனிதருக்கு எந்த அடிப்படை தேவை, எந்த அடிப்படை வசதி நமக்கு அமைய கொடுக்க வேண்டும். மக்களாக போராடக்கூடிய பல தலைவர்கள் இருந்தாலும்
நமக்காக மக்களை போராட தலைவர் இருக்கிற இடம் புதுச்சேரி மாநிலம் கருதப்படுகிறது. அதனால அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எப்போதும் இதே ஆண்டு 10th டிசம்பர் நம்ம HRO சர்வதேச அமைப்பு சார்பா கோட்டப்பம் பகுதியில மாவட்ட தலைவர் அண்ணன் சுப்பிரமணியம் அவங்க தலைமையில அவங்க பொருளாளர், மாநில துணைத் தலைவர், செயலாளர் எல்லார்களுடைய பொறுப்பாளர்களுடைய தலைமையிலும் எப்பயும் கொண்டாடப்படுது. இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம மனித உரிமை அமைப்பு நம்ம HRO சர்வதேச அமைப்பு சார்பா கொடியை ஏற்று இனிப்புகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுவை மாநில மகளிர் அணி தலைவி அக்கா உங்க மஸ்தான் வள்ளிபாய் அவர்களுக்கும், கடலூர் மாவட்ட தலைவர் அண்ணா பாரதிராஜா அண்ணா அவர்களுக்கும், மற்ற ஏனைய பொறுப்பாளர் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைய நாள்ல நம்ம என்ன சபதம் எடுத்துக்கணும்னா, மனித உரிமைகளை மீறுறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க மீது நடவடிக்கை, சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். மனித நேயத்தோட இருக்கணும். என்னைக்கு மனித நேயத்தோட இருக்கணும். இங்க இருக்க பகுதி மக்களுக்கான ஒரு அடிப்படை உரிமைகளோ அடிப்படை தேவையோ அதை நம்ம அமைப்பு மூலமா செஞ்சு அதை நிறைவேற்றின வர இன்று நம்ம மனித உரிமை நாளில் சிறப்பாக கொடியேற்றி அனைவரும் இந்த விழாவை கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட புதுவை மாநில பொருளாளர் மஸ்தான் வள்ளிபாய் அவர்களுக்கும், மாவட்ட வழக்கறிஞர் அணி சதீஷ் அவர்களுக்கும், புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாரதிராஜா அவர்களுக்கும் மற்றும் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி ஆரம்பிக்கின்றேன். இந்த நன்னாளில் அனைவரும் உறுதிமொழி ஏற்பது ஒரு கட்டாய கடமையாக உள்ளது. அதன் அடிப்படையில் நம்ம அனைவரும் இந்த நன்னாளில் உறுதிமொழி ஏற்போம். அனைவரும் எந்திரிச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்களுக்கும் உரிமைகளுக்கும் உறுதியுடனும் நடப்பேன். எந்தவித வேறுபாடு இன்றி அனைவரின் மனித உரிமைகளையும் மதித்து நடப்பேன். மனித உரிமையை பாதுகாப்பும் வகையில் எனது கடமையை முழுமையாற்றுவேன். எனது எண்ணம், செயல் அல்லது செயல் பிறரின் மனித உரிமைகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ மீறமாட்டேன். மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் எப்போதும் நான் தயாராக உள்ளேன். இது வெறும் உறுதிமொழி அல்ல, என் மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறுதிமொழியே ஆகும். பயணிக்கின்ற அனைவருக்குமான இந்த இனிய நன்னாளில் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று இன்று நாம் கொண்டாடி இருக்கின்ற இந்த மனித உரிமை நாளை மிக சிறப்பாகவும் வரும் நாட்களில் மேலும் சிறப்பாகவும் கொண்டாட உறுதி ஏற்போம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். HRO சர்வதேச அமைப்பின் சார்பில் இன்று மனித உரிமை பணிக்கான மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட, மனித நேயத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த நாளை ஒரு புனித நாளாக கருதி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விழுப்புரம் மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் கொடியேற்றி மகிழ்ந்தார்கள். மகிழ்ச்சியோடு பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இழப்பு என்றால் முதலில் நிற்பது HRO அமைப்பு தான். யாருக்கும் எதற்கும் அஞ்சாத திறன் ஆற்றலோடு வீறு நடை போட்டு நடந்து கொண்டிருக்கும். எதற்கும் அஞ்ச மாட்டோம், எப்போதும் அஞ்ச மாட்டோம், நீதியை கேட்டு போராடுகின்ற அமைப்பு. அதனால்தான் இன்னைக்கு சர்வதேச அளவிலே மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த நாள்
புனித நாளாக ஏற்று இங்கே எனக்கு பேசவும் அறிவுறுத்தவும் நமது அமைப்பின் பொருளாளர்களும் பொறுப்பாளர்களும் ஏனைய தலைவர்களும் சொல்படியும் செயல்படியும் நடப்போம். எங்களுடைய பணி ஆழமான பணி. ஒவ்வொரு கிராமத்திலும் ஏற்பட்ட சீரழிவுகள் எல்லாம் தட்டி கேட்கின்ற திறனும் ஆற்றலும் இறைவன் எங்களுக்கு கொடுத்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு HRO அமைப்பின் சார்பிலே நிவாரண உதவிகள் அனுசரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டன. மேலும் குலாப்பாளையம் பகுதியில் குளம் ஊருக்குள் புகுந்து அழிவை ஏற்படுத்தியது. அதற்கு வானூர் வட்டாரத்தினுடைய வீடியோ அவர்களை அணுகி அந்த விழுப்புரம் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த செயல்பாட்டினை முடிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஓடையில் வாய்க்கால் அமைத்திடவும் குளத்து பகுதியில் பாலம் அமைத்து மக்களுக்கு பெரும் நல்வாழ்வை மேம்படுத்த முன்னால் இருந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் பயணி அவர்கள் சிறப்பாக செயலாற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டும் இது நாள் வரை காலம் கடத்தி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது வானூர் வீடியோ அவர்களை நமது HRO சார்பாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டோம். ஐயா, நான் நேரில் வந்து பார்த்து அந்த பணியை முடித்து தருவ கூறினார். அவருக்கு நன்றியை உரியாக்குகின்றோம். மேலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டு சில நிவாரணங்கள் அவர்களுக்கு போய் சேராமல் அது எங்கு போய் சென்றது என்று தெரியவில்லை. ஆகவே அதற்காக HRO சார்பில் அந்த அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று இன்று மனித உரிமை நன்னாளில் மனிதனுக்காக விழா என்றால் இன்று எடுக்கின்ற புனிதமான விழாவை போற்றி வளர்க்கின்றோம். வாழ்க, வளமுடன் வாழ்க, மனித நேயத்தோடு வாழ்க, ஒருவருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்க. நமது பிரச்சனையை நாம் தான் எடுத்து செயல்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து செயல்படுத்திக் கொண்டிருந்தால் நமக்குள் இருக்கும் சங்கடங்களை தீர்த்து வைப்பான் இறைவன் என்று நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். மனித உரிமை நல்வாழ்த்துக்கள். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும் போராடு. நீ மனிதன் என்றால் தீமை சாய்ப்பாய் வேரோடு. உனக்கென்ன உரிமை உள்ளது கண்டுவிடி. எனக்கென்ன என்றே போனால் உலகம் செய்யும் தள்ளுபடி. எப்படி எப்படி போராட என்றே நீயும் கேட்காதே. மக்கள் உரிமைகள் கழகம் நட உனக்கே மறவாதே. உனக்கென நமக்கென ஒரு கழகம், அது உடனே தீர்த்திடும் நம் கழகம். பாவா தோழா இணைவோமே, வாழ்வை புதிதாய் காண்போமே. பாவா தோழா இணைவோமே, வாழ்வை புதிதாய் காண்போமே. வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும் போராடு. நீ மனிதன் என்றால் தீமை சாய்ப்பாய் வேரோடு. வன்முறை, குடும்ப வன்முறை, ஜாதி வன்முறை, நீதி வன்முறை, ஆட்சி வன்முறை, காட்சி வன்முறை, நாடும் வன்முறை, நீளும் வன்முறை. உன்னை தீண்டினார் உடனே போராடு. காது வீதி நீரல் அடிப்பாய் வேரோடு. பாவா தோழா இணைவோமே, வாழ்வை புதிதாய் காண்போமே. பாவா தோழா இணைவோமே, வாழ்வை புதிதாய் காண்போமே. வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும் போராடு. நீ மனிதன் என்றால் தீமை சாய்ப்பாய் வேரோடு.
வன்முறை, இடத்தால் வன்முறை, இணைந்தால் வன்முறை, தனிநபர் வன்முறை, தளங்களில் வன்முறை, கூட்டு வன்முறை, வீட்டு வன்முறை. உன்னை உன்னை தீண்டினார் எம்மை தேடி வாதோடா. மக்கள் உரிமைகள் கனகம்தான் உம்மை காக்கும் மாதோடா. பாபா தோடா இணைவோமே வாழ்வை புதிதாய் காண்போமே. பாபா தோடா இணைவோமே வாழ்வை புதிதாய் காண்போமே. வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும் போராடு. நீ மனிதன் என்றால் தீமை சாய்ப்பாய் வேரோடு. உனக்கென்ன உரிமை உள்ளது கண்டுபிடி. எனக்கென்ன என்றே போனால் உலகம் செய்யும் தள்ளுபடி. எப்படி